பறக்கும் பூக்களும் நிறைந்த ஒரு மந்திரவனம் இருந்தது. அந்த வனத்தில் மனிதர்களுக்கும் பரிகளுக்கும் இடையே பழமையான சமாதான ஒப்பந்தம் இருந்தது. அந்த வனத்தின் அருகில் இருந்த ஒரு சிறிய கிராமத்தில் ஆரவி என்ற ஒரு நல்ல மனம் கொண்ட சிறுவன் வாழ்ந்து வந்தான். ஆரவிக்கு பணம் இல்லை, அரண்மனை இல்லை. ஆனால் அவனுக்கு இருந்தது கருணையுள்ள இதயம். மந்திர பரி ஒரு நாள் ஆரவி காட்டில் மரக்கட்டைகளை சேகரிக்கச் சென்றபோது ஒரு பெரிய மரத்தின் கீழ் ஒளிரும் சிறிய பரி காயமடைந்து கிடந்ததை பார்த்தான். அவள் பெயர் மீரா. பயமின்றி ஆரவி அவளை கையில் எடுத்தான். "நீ பயப்படாதே, நான் உனக்கு உதவுவேன்" என்று மென்மையாகச் சொன்னான். மீராவின் சிறகுகள் காயமடைந்திருந்தது. நன்மையின் விலை ஆரவி தன் குடிசைக்கு அவளை கொண்டு சென்று மூலிகை இலைகளால் சிகிச்சை செய்தான். 3 நாட்கள், 3 இரவுகள். மீரா மீண்டும் பறக்கத் தொடங்கினாள். "நீ ஒரு வரம் கேள்" என்று பரி சொன்னாள். ஆனால் ஆரவி சொன்னான், "எனக்கு எதுவும் வேண்டாம். என் கிராமம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும்." மீராவின் கண்களில் கண்ணீர் வந்தது. மந்திரவனத்தின் பரிசு அடுத்த நாள் முதல் கிராமத்தில் பயிர்கள் பொலிவாக வளர்ந்தன, நோய்கள் மறைந்தன, தண்ணீர் எப்போதும் நிறைந்திருந்தது. அது மந்திரவனத்தின் ஆசீர்வாதம். ஆனால் பேராசையுடன் சிலர் காட்டுக்குள் புகுந்தார்கள். மந்திரவனத்தை அழிக்கத் தொடங்கினர். இறுதி சோதனை அப்போது மீரா தோன்றினாள். "இந்த வனம் அழிந்தால் உங்கள் மகிழ்ச்சியும் அழியும்." ஆரவியின் குரல் மட்டும் அமைதியாக இருந்தது. "இந்த வனம் நமக்கு சொந்தமில்லை. நாம் இதன் பாதுகாவலர்கள்." அவனின் உண்மையான வார்த்தைகள் மந்திரமாக மாறின. காடு மீண்டும் அமைதியானது. பரிகளின் வாக்குறுதி மீரா சொன்னாள், "உன் கருணைதான் உண்மையான மந்திரம்." அன்று முதல் ஆரவி மந்திரவனத்தின் காவலனானான். அந்த கிராமம் இன்றும் மகிழ்ச்சியாக வாழ்கிறது. நீதி, கருணையும் பேராசையில்லாத மனமும் தான் உண்மையான மந்திரம்.